ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுங்களா? எள்ளு இட்லி பொடி அரைக்க போகிறோம். தோசைக்கு, சாப்பாட்டுக்கு, அனைத்துக்கும் நல்லாயிருக்கும். எள்ளு இட்லி பொடிக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாமா? கருப்பு எள்ளுப்பா. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பொடி அரைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எள்ளு எடுத்துக்கோங்க. இது வெள்ளை எள்ளு. இந்த வெள்ளை எள்ளுக்கும் கருப்பு எள்ளுக்கும் தகுந்த மாதிரி பொருள் நீங்கள் தோராயமாக எடுத்துக்கோங்க. இதுக்கு அளவுலாம் கிடையாது. நான் தோராயமாகவே எடுத்துக்கிட்டேன். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, பூண்டு பார்த்திங்கன்னா இந்த பூண்டு நான் காலையில் உரிச்சிட்டு நல்லா தட்டி வெயிலில் வச்சுட்டேன். கொஞ்சம் அந்த நப்பு ஈரப்பதம் போகிறதுக்கு. ஏன்னா பொடின்றதால அதிக ஈரம் இருக்கக்கூடாது. அந்த ஃபுல்லாக வெயிலில் கடந்தது காலையிலேருந்து நல்லா உணர்ந்து போயிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நாளே கூட தட்டி வச்சுக்கலாம். ஒரு 2 நாள் வெயில் காய்ச்சல் இருந்ததுன்னா கொஞ்சம் ரொம்ப ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். பூண்டு தட்டி காய வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலப்பா, கொஞ்சம் மிளகு ஜீரகம், கொஞ்சம் இதில் பார்த்திங்கன்னா வெந்தயம், கடுகு, இதில் பார்த்திங்கன்னா வரமல்லி, கொஞ்சமாக கடலப்பருப்புப்பா. இது கருப்பு உடச்ச உளுந்து. அடுத்தது பெருங்காயம் கொஞ்சம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாப்பா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதில் இது எல்லாமே ஒட்டி வறுத்துக்கலாம். வெந்தயம், கடுகு, கடலப்பருப்பு, வரமல்லி, மிளகு, ஜீரகம், பாசிப்பயிர் இதெல்லாம் ஒட்டுக்க வறுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு மாதத்துக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். அது சும்மா சிம்பிளான விஷயந்தான். என்ன அப்படியே வறுத்து அரைக்கக்கூடியது தான், ரொம்ப வேலைலாம் கிடையாது. அதனால் மாதத்துக்கு ஒரு டைம் அரைக்கணுமே பார்த்துக்கோங்க, சரிங்களா? லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம்ப்பா. அது ரொம்ப அதிகமாக வேணால் சும்மா ஒரு 4 போட்டு மட்டும். அடுப்பு சிம்மிலே வச்சு கறிக்கு போகாமல் சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்கப்பா. அனல் அதிகமாக இருந்தாக்கா ஒரு மாதிரி கறிக்கு போன மாதிரி போயிடும். அப்புறம் என்னது இட்லி பொடி டேஸ்ட்டு வராது, சரிங்களா? வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா செம்ம வாசனை வருது. குழந்தைங்க ஸ்கூல் போகிறவங்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கலாம். வேலைக்கு போகிற பெண்களும் சரி, வீட்டில் இருக்கிற பெண்களும் சரி, நீங்கள் உங்களுக்கு இட்லி தோசை டெய்லி அடிக்கடி காலையில் நைட்டு இட்லி டிஃபன் தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இட்லி பொடி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இட்லி பொடி என்னோடய சேனலில் வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள், செம்ம டேஸ்ட். அதுவும் இந்த எள்ளு பொடியுமே அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பொடி ஐட்டம் இருக்குது, இட்லி பொடி ஐட்டமே நிறையா இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவாக வரும். போதும்ப்பா, எடுத்துடலாம். நான் ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டுப்பா, நல்லா ஆறட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 4 பொட்டு எண்ணெய் மட்டும் விட்டு கருப்பு உடச்ச உளுந்து போட்டுக்குவோம். லைட்டாக எண்ணெய் விட்டு வறுக்கும்போது நல்ல வாசனை அதிகமாக வரும், நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சுக்கலாம். உளுந்து பார்த்திங்கன்னா கிளறிக்கிட்டே இருங்க, ஏன்னா அப்புறம் அடி பிடிச்சிடும் இல்லையா? கொஞ்சம் லைட்டாக கருகுனா கூட அந்த தீஞ்ச வாசனை மாதிரி வந்துடும் பொடியில். அதனால் கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள், நிறம் மாறுதுங்களா? இதுமாதிரி நிறம் மாறின உடனே எடுத்துடலாம். எள்ளு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எள்ளு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம்ப்பா. ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அடி பிடிச்சிரும். எள்ளு வெறும் எல்லாம் வறுத்துக்கோங்க. எள்ளு வெறும் எல்லாம் வறுத்தாலே செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் போட வேணாம், ஏன்னா அந்த வடச்சட்டியில் ஒட்டி இருக்கிற எண்ணெயே போதும்.
ஃபுல்லாக கருப்பு எல்லாம் போடணும் அப்படின்னாக்கா அந்த கசக்கம் கொஞ்சம் லைட்டாக கசப்பு எடுக்கும். வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் சேர்த்து போட்டுக்கோங்க. இல்லை உங்ககிட்ட வந்து கருப்பு எள் இருக்குது அப்படின்னா இந்த எள்ளை என்ன பண்ணணும்னு தெரியுங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். நல்லா ஊறுனதுக்கப்புறம் தண்ணியில் விட்டு எடுத்துகிட்டு நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் போட்டு லைட்டாக ரொம்ப ஈரப்பதம் போகிற அளவுக்கு உணர்த்திடணும். உணர்த்தினதுக்கப்புறம் அந்த எள்ளை வந்து இப்படி ஈர எள்ளோடு இப்படி கசக்கினீங்கன்னா தோல் விட்டுரும். அதை அப்படியே திரும்ப வந்து ஒரு சாக்குலையோ இல்லை துணியிலையோ இல்லை ஒரு பேஷன்லேயோ தாம்பலத்தில் எதுலையாவது ஒன்றில் அகலமாக இருக்கிற பத்தில் கொட்டி வெயிலில் வச்சிங்கன்னா நல்லா ஈரப்பதம் காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் கையால் எடுத்து 2 கையால் பிடிச்சி எள்ளு அப்படி துவட்டி புடச்சிட்டிங்கன்னா சூப்பரான எள்ளு. கசப்பு இருக்காது, அந்த தோல் நீங்கும் போது கசப்பு இருக்காது. நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எள்ளு வந்து தோல் எப்படி நீக்கிறது அப்படின்னு அது ஒரு வீடியோ போடுறேன். இந்த எள்ளு பார்த்தீங்கன்னா பாக்கெட் எள்ளு 50 கிராம் பாக்கெட்டாக இருக்கும் இல்லையா, நான் அதில் வாங்கினேன். கிராமத்தில் தான் இருக்கிறோம், எள்ளு கிடைக்கும். ஆனால் அந்த சீசனில் நம்ம சொல்லி வச்சுருந்து வாங்கிட்டாதான். எனக்கு கிடைக்கல, சொல்லி தான் வச்சுருந்தேன். முன்னாடி அட்வான்ஸாக நிறைய பேர் சொல்லியிருந்தாங்களாம்மா, கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் கடையிலே வாங்கிக்கிட்டுப்பா. சரிப்பா, இது கொஞ்சம் ஓரளவுக்கு நிறம் மாறுற அளவுக்கு வறுத்தாச்சு. எடுத்து கொட்டிக்கலாம். கொட்டிட்டு அடுத்தது கருப்பெள்ளு கொட்டிக்கலாம். கிளறிட்டே இருங்கப்பா, அடி பிடிச்சிரும். சரிங்களா, நல்லா பொரியுது பாருங்கள். போதும், இதை எடுத்து கொட்டிடலாம். இதெல்லாம் ஃபேன் காற்றுல வச்சு நல்லா அழகாக நல்லா ஜில்லுன்னு ஆற வச்சுக்கோங்கப்பா. நல்லா ஒட்டுக்க கலந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா இன்னும் பெரிய தட்டில் கூட கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம்ப்பா. பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய்க்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம்ப்பா. மிளகாய் போட்டுக்கலாம். இதோடு சேர்ந்து பூண்டு போட்டுக்கலாம்ப்பா. கருவேப்பிலை நீங்கள் கொஞ்சம் உணர்த்தி போடுற மாதிரினாலும் போட்டுக்கலாம். நான் அப்படியே மரத்துலேருந்து ஒடிச்சிட்டு வந்து உடனே போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து எள்ளு இட்லி பொடி வீடியோ எடுக்கிற மாரி பிளான் இல்லை, அதனால் விட்டுட்டேன். இல்லைன்னா இவன் நேற்றே பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே கொஞ்சம் உணர்த்தி வச்சுருந்துருப்பேன். அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு கிளறிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த மிளகாய் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து காரம் அதிகமாக சாப்பிட்றதால மிளகாய் சமமாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா மிளகாய் கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகில் கொஞ்சம் காரம் இருக்கும் இல்லையா, மிளகாய் வேணுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை நீங்களும் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா காரம் சேர்த்துக்கோங்க. இதை விட எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னாலும் இன்னும் 2 மிளகா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான்ப்பா, போதும், இறக்கிடலாம். இது ஃபுல்லாக எல்லாமே ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம்.
பொடி வந்து அரைக்க போகிறப்ப நல்லா ஜில்லுன்னு ஆறிடுச்சு. இந்த கருவேப்பிலை, பூண்டு, மிளகாய் இதெல்லாம் ஃபஸ்ட்டு கொட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் அள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக 2 இதாக அரைச்சிக்கலாம். நிறைய போட்டால் மசியாது இல்லையா? இப்போ இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு தூவிக்கலாம்ப்பா. இந்த அளவுக்கு இந்த ஜாரில் இருக்கிற அளவுக்கு மட்டும் லைட்டாக தூவிக்கலாம். அதுக்கு லைட்டாக தூவிக்கலாம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா பெருங்காய பொடி இது கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதுக்கும் துளியோண்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு பெருங்காய பொடி அதிகமாக போடணுன்னு நினச்சின்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். அரைச்சிடலாம்ப்பா. வாங்கப்பா, நான் வந்து எள்ளு நல்லா அரைச்சிட்டேன். எள்ளு பொடி ரெடி ஆகிடுச்சி. கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கையை வச்சு நைஸாக உடச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த மிக்சியில் போட்ட சூடு இருக்கும் இல்லைங்களா, வெதுன்னு இருக்கும். அந்த வெதுப்பு போகிற அளவுக்கு நல்லா ஜில்லுன்னு விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ணாடி பாட்டில் போட்டாலும் பிளாஸ்டிக் டப்பாலும் போட்டாலும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நைஸ் பதத்தில் அரைக்கும் போது கொஞ்சம் கெட்டியாக தான் போகும். ஏன்னா எண்ணெய் சம்மந்தமான பொருள் தானே எள்ளு. கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அந்த கட்டியாக இருக்கிறதுலாம் உடச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான்ப்பா, சூப்பராக இருக்குது. அப்படியே வெறும் எல்லாம் எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இதில் எப்படி சாதம் கிளறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேப்பா, சூப்பரான எள்ளு இட்லி பொடி ரெடி. சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் கலந்து போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட் வரும். இந்த எள்ளு பொடியில் எப்படி சாதம் கிளறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்துருந்தா இருந்தாலும் சரி, நீங்கள் வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, சூப்பராக செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? ஓகேப்பா, சூப்பரான இட்லி பொடி ரெடி எள்ளில். பாய்.